ஈழத்து கலைக்கறி ஓசி ரமணா அவர்களின் தயாரிப்பில் அந்தோணி திரைப்படம் உருவாகியுள்ளது. இந்த திரைப்படம் தமிழ், மலையாளம், சிங்களம் ஆகிய மொழிகளில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இது ஒரு இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பு. இதனால் இலங்கை, தமிழகம், கேரளம் மற்றும் சிங்களம் பேசும் பகுதிகளில் இந்த படம் பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. மக்கள் மீண்டும் நல்ல சினிமாவை ரசிக்க வேண்டுமெனில் சமூக ஊடகங்கள் சர்ச்சைகளை முன்னெடுக்கும் விதத்தில் இது போன்ற தரமான படங்களையும் முன்னெடுத்தால் மக்கள் மீண்டும் நல்ல இசை, நல்ல கதை, சிறந்த வரிகள், தரமான திரைப்படம் என சினிமாவின் உண்மை தோற்றத்தை அழகி ரசிக்க முடியும். மார்ச் 13 உலகமெங்கும் அந்தோணி. எங்க டிவியில பார்த்தாலும் அந்தோணி பற்றிய பேச்சு, டெலிபோன்ல பார்த்தாலும் அந்தோணி பார்த்தாச்சான்னு பேச்சு. இவ்வளவு போர் நடக்கையும் பார்த்தீங்க நடக்கிற விஷயத்த நெஞ்சார வாழ்த்தப்படும் அந்தோணி. இசைஞானி இளையராஜாவின் இசையில் அந்தோணி, கலை வளரி ஓசி ரமணாவின் தயாரிப்பில் அந்தோணி, கடலோடிகளின் வாழ்வினை சித்தரிக்கும் அந்தோணி தொடர்ச்சி நல்ல இசையோடு படம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விடாமல் பார்ப்போம். வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். தளபதி முதல்வராக வர தடையா? தளபதி பரிவுதான் காரணமா? உலகமெங்கும் அந்தோணி, கடலோடிகளின் வாழ்வினை சித்தரிக்கும் அந்தோணி தொடர்ச்சியாக நல்ல இசையோடு படம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விடாமல் பார்ப்போம்.